ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை. இன்னைக்கு நாம இன்ஜினியர் மளிகையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போறோம்னா, தர்பூசணியை கட் பண்ணி சேல்ஸ் பண்றது எப்படி. இப்போ ரோடுகளில் 10 ரூபா பீஸ், 20 ரூபா பீஸ், அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எப்படி விற்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லி தர போறேன். புதுசாக பார்க்க போறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை பிளஸ் பிசினஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல ஏற்கனவே ரோஸ் மில்க் போடுறது எப்படி, மளிகை கடைக்கு ரஸ்னா போடுறது எப்படி, பெப்சி ஐஸ் போட்டு விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கமர்ஷியலா சேல்ஸ் ரீதியா எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். பிசினஸ் பண்ணணுங்கிறவங்க கண்டிப்பா அதெல்லாம் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம தண்ணி பழம் தர்பூசணி எப்படி கட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தர போறேன். ஏற்கனவே தர்பூசணியை வியாபாரத்துக்கு எப்படி ஜூஸ் போட்டு கொடுக்கறது அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், கண்டிப்பா பாருங்க. இதோட ஹோல்சேல் ரேட் கிலோ 22 ரூபா போட்டாங்க. நமக்கு 3.5 கிலோ அப்படிங்கும் பட்சத்தில் நமக்கு 76 ரூபா 75 ரூபா வாங்கினாங்க. சரியா? அதாவது இந்த தர்பூசணி நீங்க கட் பண்ணி சேல்ஸ் பண்ணா கண்டிப்பா டபுள் மடங்கு மார்ஜின் வச்சு தான் சேல்ஸ் பண்ணணும். சரிங்களா? இது ஒரு சூப்பரான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க 500 ரூபா போட்டா 1000 ரூபாய் போயிட்டு கொண்டு போறீங்க. 1000 ரூபாய் போட்டா 2000 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆக போகுது. சரிங்களா? 50% உங்களுக்கு மார்ஜின் இருக்கும். இப்போ நான் சொல்ற மாதிரி இது கட்டிங் பண்றதா யாராலும் பண்ணலாம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்னு சொல்லுவீங்க. நான் சொல்ற மாதிரி கட் பண்ணா உங்களுக்கு ஒரு வேஸ்டேஜ் ஆகாது, எதுவுமே உங்களுக்கு கவுண்டிங்ல மிஸ் ஆகாது. சரிங்களா? அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். கண்டிப்பா கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி வெயிட் வச்சு காமிச்சோம்ல, அது 30 கிலோ ஸ்கேல். நான் எப்பவும் ஜூஸ் போடுறப்ப சின்ன வெயிட்டிங் ஸ்கேல்ல காமிப்பேன், அதில் வைக்காதுங்க. அது பிறகு ப்ராப்ளம் ஆயிரும். ஏன்னா அது ஒரு கிலோ 2 கிலோ மெஷர் பண்ணிக்கலாம். சரிங்களா? பெரிய வெயிட்டிங் ஸ்கேல தான் மெஷர் பண்ணணும். சின்ன வெயிட்டிங் ஸ்கேல் வச்சு இவ்வளோ அது 10 கிலோ போட்டிருப்பாங்க கெப்பாசிட்டி, அதனால அவ்வளோ தூக்கிலாம் வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சேல் கட் பண்ணி விற்கிறதுக்கான தர்பூசணி, இப்போ நீங்க மொத்தமா தர்பூசணி எடுத்து வித்தாலும் சரி, இப்போ நீங்க கட் பண்ணி வித்தாலும் முழு தர்பூசணி உங்க இடத்துல கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? நீங்க வைப்பீங்க, அதையும் வாங்கி விற்பாங்க. கட் பண்றதுக்கு சைஸ் கரெக்டா 10 இன்ச்சு இருக்கணும். சரிங்களா? தர்பூசணியோட சைஸ் 10 இன்ச்சுக்கு மேல போகக்கூடாது. 10 இன்ச்சுக்கு மேல போனா உங்களுக்கு நஷ்டம், ப்ராப்பரா பீஸ் கொடுக்க முடியாது. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சென்டரா ஒரு கட்டிங் போட்டுலாம். இப்போ சென்டர் கட்டிங் போட்டாச்சு. நைஃப் நல்லா ஷார்ப்பான நைஃப் ஒன்று வாங்கி வச்சுக்காங்க. சரியா? அது அந்த மாதிரி பிசினஸ்க்கு தேவையானதெல்லாம் நம்ம கையில இருந்தாதான் அந்த இடத்துல நம்ம ஒரு லுக்கா இருக்க முடியும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ என்ன பண்ண போறோம்னா, இதை ரெண்டா போட போறோம். ஒரு ஆஃப் எடுத்து வச்சாச்சு. சரியா? இப்போ இதை கரெக்டா ரெண்டா போட போறோம். ரெண்டு. அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இதை ரெண்டா போட போறோம். ரெண்டு. சரியா? அடுத்து இந்த பேலன்ஸ் இருக்கதையும் ரெண்டா போட்டுடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 20 ரூபா பீஸ். சரிங்களா? 20 ரூபாய்க்குள்ள தண்ணிப்பல் பீஸ் ரெடி ஆயிட்டு, இதுல பாதி 10 ரூபாய். இப்போ இதுல பாதி 10 ரூபாய், அப்படியே 10 ரூபான்னு கொடுக்கணும். சரியா? இப்போ நமக்கு கணக்கு என்னன்னா, 4 4 8 பீஸ் வருது. அப்படின்னா 8 × 20னா உங்களுக்கு 160 ரூபாய்க்கு 20 ரூபாய் பீஸ் வந்துட்டு. சரியா? இப்போ ஒரு தண்ணி பழத்தை நீங்க 20 ரூபாய் பீஸா போட்டீங்கன்னா, நம்ம 75 ரூபாய் தண்ணி பழத்துல 160 ரூபாய்க்கு 20 ரூபாய் பீஸ் போட்டோம். 10 ரூபானா இப்படி. சரிங்களா? இது 10 ரூபாய் பீஸ். சரிங்களா? இது 10 ரூபாய் பீஸ். பீஸ்லாம் எந்த அளவுக்கு குறைச்சல் இருக்காது. சரியா? 10 ரூபாய் பீஸா எத்தனை பீஸ் வரும்? இந்த 4 8000, 8 16,000. அதே மாதிரி 160 ரூபாய்க்கு வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ நம்ம 20 ரூபாயில ரெண்டா டிவைட் பண்ணிட்டோம் 10 ரூபாய். இப்போ நீங்க 10 ரூபாய்க்கே கப்பு போடுறீங்க அப்படின்னா அதுல பாதி. சரிங்களா? அதுல பாதி அப்படியே எடுத்துருங்க. அவ்வளவுதான், அதுல பாதி எடுத்துருங்க. முடிஞ்ச அளவு அந்த ரெட் கலர் எல்லாம் இங்க வர மாதிரி பாத்துக்காங்க. ஓகேயா? ரொம்ப பொடிசு பொடிசா வெட்டக்கூடாது. அப்படிங்கும் பட்சம் உங்களுக்கு சின்னதா தெரிஞ்சிடும். சரிங்களா? குவான்டிட்டி இல்லாத மாதிரி இருக்கும். ரைட்? அதை நம்ம பேப்பர்ல எடுத்து போட்டுடலாம். சிலர் இதுல அளவு வைக்காம அப்படியும் கட் பண்ணுவாங்க. எப்படினாலும் உங்க இதை பார்த்துக்கிடலாம். ரைட்டா? 10 ரூபாய்க்கு இவ்வளவு வந்துடும். சரியா? இப்போ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கு, டூத் பிக் சொல்லுவோம்ல, அதுல ஒன்று வச்சு கொடுத்துட்டா உங்களுக்கு 10 ரூபாய்க்கு இவ்வளவு தர்பீஸ் வந்துடும். இப்போ 10 ரூபாய் தர்பீஸ் ரெடி. சரியா? இப்போ அதே தர்பீஸ் நம்ம 20 ரூபாய்க்கு வெட்டணும் அப்படின்னா அதுவும் வேற ஒன்றும் கிடையாது. அதுலயே இருக்கிறத இப்போ இதுல 10 ரூபாய்க்கு இது ஜாஸ்தியா தான் தெரியுது. சரிங்களா? இந்த ரெண்டையும் கூட போடலை, போட்டாலே ஜாஸ்தியா தான் தெரியுது. ஒரு பாதி தான் வெட்டியிருக்கும். ரைட்டா? இப்போ 20 ரூபாய்க்கு வெட்ட போறோம். 20 ரூபாய்க்கு சின்ன சின்ன பீஸா வெட்டி கொடுக்க போறோம். ரைட்டா?
ரைட். இப்போ வந்து 20 ரூபாய்க்கு ஃபுல்லாக வெட்டியாச்சு. இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 20 ரூபாய்க்கு தர்பூசணி வெட்டியாச்சு. நீங்கள் எதுலனாலும் வச்சு கொடுங்க, பேப்பரோ கப்போ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் வைங்க. நீங்கள் இந்த மாதிரி கப்பில் வச்சு கொடுத்தா நிறையா இருக்கும். ஆனால் இந்த கப்பு சில இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவாங்க, கப்பு பிடிக்க மாட்டேங்குது சரிங்களா. அவ்வளோத்துக்குள்ள ஃபுல்லாக தான் வரும் சரிங்களா, செழிப்பாக வந்துட்டு. சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உள்ள கட்டிங் சீக்ரெட்டு. இப்போ நான் கட் பண்ண மாதிரி கட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு வேஸ்டேஜ் வருதான்னு மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. எந்த இடத்துலையும் வேஸ்டேஜ் வராது சரிங்களா. இது வந்து 20 ரூபா தர்பீஸு, அப்புறம் 10 ரூபா தர்பீஸு. அப்புறம் இன்னும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதுலேயும் எப்படியும் குவான்டிட்டி வச்சுக்காங்க. உங்கள் ஏரியாவில் எவ்வளோ குவான்டிட்டி கொடுக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சி கூட கொடுங்க சரிங்களா. இதை அப்படியே கொடுக்கணும்னு கிடையாது. நான் உங்களுக்கு வந்து கட்டிங் ஸ்கில் சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு தர்பூசணியில் 50% லாபம் எடுக்கணும் சரிங்களா. அதுதான் கரெக்டு. நீங்கள் ரவுண்டு பண்ணி வெட்டுறது அதிலெல்லாம் வெட்டினா உங்களுக்கு வந்து பீஸ் வந்து செதறும், கணக்கு இல்லாமல் போகும் சரிங்களா. அதிகமாகவும் போடுவீங்க, கம்மியாகவும் போடுவீங்க, அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி தர்பூசணியோட சைஸ் வந்து கரெக்டாக 10 இன்ச்சு இருக்கணும் சரிங்களா. 10 இன்ச்சுக்கு மேலே போயிட்டுனா கட்டிங் பண்ணுறது வந்து இந்த மாதிரி கட்டிங் பண்ணுற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து 20 ரூபா பீஸுக்குமே இதோட லென்த்தாக கொடுக்கணும். அப்படிங்கும் பட்சத்தில் உங்களுக்கு கொஞ்சம் நஷ்டம் வரும். அதனால கண்டிப்பாக ஒரு 10 இன்ச்சுக்கு உள்ள தர்பீஸ் எடுத்து பண்ணுங்க. உங்களுக்கு பிஸ்னஸில் ரொம்ப லாபம் தான். ஒரு 1000 ரூபாய் முதல் போட்டால் போதும். ஒரு 20 தனிப்பழத்தை வச்சுட்டு நல்ல மக்கள் கூடுற இடத்துல நீங்கள் டேபிளில் போட்டு கூட நின்று சேல்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை அவ்வளோ லாபம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். நம்ம சேனலில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. பர்டிகுலர் லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ், அதே மாதிரி ஜூஸ் பிஸ்னஸ் ஐடியாஸ், மோர் போடுறது, ரஸ்னா போடுறது, இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.